ஹலோ வணக்கம். நான் இன்னைக்கு காலரா பத்தி சொல்லலான் இருக்கேன். ஏன்னா இனி ரெய்னி சீசன் வருது. அதனால காலராக்கு நிறைய இடத்துல பாசிபிலிட்டி இருக்கு. அதனால அது என்ன எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், என்ன ட்ரீட்மெண்ட்னு சொல்றேன். காலராங்கிறது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ஈகோலைன்ற ஒரு பாக்டீரியா இன்ஃபெக்ஷனு. அது எங்கே வரும்னா ரொம்ப அன்ஹைஜீனிக் ஏரியா தான் வரும். அந்த இன்ஃபெக்ஷன் ஃபீகோ ஓரல் ரூட் இன்ஃபெக்ஷன் வாங்க. அதாவது மோஷன்லேருந்து வாய் வழியா உள்ள போறது தான் அந்த பூச்சி போறது பாக்டீரியா. ரைட்டா? இது ஓப்பன் டிஃபிகேஷன். ரூரல் ஏரியால சில இடத்துல டாய்லெட்ஸ் கட்டாம ஓப்பன் ஏரியால மோஷன் போறாங்க இல்லையா, அந்த இடத்துல தான் அந்த வாட்டரோட, குடிக்கிற வாட்டரோட அந்த மோஷன் கலந்துட்டாலோ இல்ல கையை சரியா வாஷ் பண்ணாம அவங்க திருப்பி குக்கிங்ல அந்த கையை யூஸ் பண்ணாலோ அந்த மோஷன்ல இருக்கக்கூடிய அந்த பூச்சி வாய் வழியா உள்ள போகும். ரைட்? அப்போ அந்த காலராங்கிறது ரொம்ப ரொம்ப சிவியர். இது அதை ப்ரிவென்ட் பண்ணோம்னாக்கா நல்ல ட்ரிங்கிங் வாட்டர், பியூர் வாட்டரா இருக்கணும். ஒன்று ஆர்ஓ வாட்டர் இல்லைன்னா பாயில்டு வாட்டர். அண்ட் எல்லா பொருளுமே கிளீனா வச்சுக்கணும். அண்ட் குக்கிங் பண்றவங்க நெயில்ஸ் எல்லாம் கிளீனா இது பண்ணணும். சோப்பு அண்ட் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிக்கணும். அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்க. அது வந்ததுன்னா என்ன ஆகும்னா சிவியர் வாமிட், சிவியர் டயரியா. ஸோ வாட்டர்ல இருக்கு, பாடியில் இருக்க வாட்டர் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால இமிடியேட்டா கூடிய வரைக்கும் ஏதாவது ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நல்லது. டைம் பீயிங் ஓரல் ரீஹைட்ரேஷன் பவுடரை வாட்டர்ல கலந்து நிறைய கொடுக்கும். ரைட்டா? ஸோ ட்ரை டு அவாய்ட் காலரா. ஓகேங்களா?